மிடில் கிளாஸ் லைஃப்பில் தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. எதுக்குன்னா எடுத்து போட்டு அழகு பார்க்குறதுக்கெல்லாம் இல்லைங்க. ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படிங்கும்போது அதை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு தான். மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் வீட்டில், லோயர் மிடில் கிளாஸ் வீட்டிலலாம் இது தான் நடக்கும். தங்கம்னா கண்டிப்பாக ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், நமக்கு இதை போட்டுட்டு போகலாம் அப்படின்னெல்லாம் பெருசாக ஆசைப்படவே முடியாது. ஏன்னா ஏதாவது விசேஷம் வரும்போது தான் கண்டிப்பாக கொண்டு போய் நம்ம அதை வச்சுருப்போம். கவரிங்கு செயினோ ஏதோ போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவைகளுக்காக, நம்ம சூழ்நிலைகள் காரணமாக கொண்டு போய் அதெல்லாம் அடகு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக கூட இருக்கலாம். மருத்துவ செலவு திடீர்னு வந்துடும். இல்லைன்னா ஏதாவது நம்ம வீடு வாங்கிறது, லேண்டு வாங்கிறது, இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் ஓகே, நம்ம நகை இருக்குல்ல, இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளுக்கு அவசரமாக தேவை, இப்போது ஹாஸ்பிட்டல் செலவே வருது, திடீர்னு ஒரு 50,000, 1,00,000 இல்லை 2,00,000 இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தேவைப்படுது. இல்லை லேண்டுக்கு ஒரு 2,00,000 நம்ம போடணும், அதுக்கு வேணும், வீடு வாங்கிறதுக்கு வேணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பண தேவைகள் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த நகையெல்லாம் கொண்டு போய் ப்ரைவேட் ஃபைனான்ஸில் நம்ம வச்சுருவோம். அப்படி வைக்கும்போது என்னென்னா, கண்டிப்பாக அதில் நிறையா பணம் கொடுப்பாங்க தான். இப்போ நீங்கள் யார்கிட்ட பக்கத்தில் விசாரிச்சிங்கனாலும், எனக்கு கொஞ்சம் இவ்வளோ பணம் தேவைப்படுது, என்கிட்ட இவ்வளோ தான் நகை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா நீ ப்ரைவேட்டில் போ, அங்கே போனால் உனக்கு அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாஸ்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி வட்டியும் ஜாஸ்தி தான் போடுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த நேரத்துக்கு ஓகே நமக்கு இப்போ பண தேவை இருக்குது, சரி நம்மளுக்கு இவ்வளோ பணம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆசைப்பட்டு வாங்கிடுவோம். ஏன்னா அந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தோணுன்னா, இப்போ ஒரு இடம் வாங்குகிறோம், இல்லை வீடு வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ஓகே, இது நம்ம வைக்கிறதுனால இவ்வளோ பணம் வருது, இதை வச்சு நம்ம வேறொரு பெரிய விஷயம் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அப்போதைக்கே நம்ம அந்த வட்டி பற்றியோ எதுவுமே நம்ம கேர் பண்ண மாட்டோம். சரி ஓகே, பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த மாதம் வட்டி டியூ டேட்னு ஒன்று வரும் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ நம்ம இவ்வளோ வட்டி கட்டணுமா அப்படிங்கிறதே அப்போ தான் உங்களுக்கு தோணும். அவசரப்பட்டு கொண்டு போய் நம்ம இந்த இடத்துல நம்ம வச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்ஸ் பக்கம் போகாதீங்க. அது அந்த நேரத்துக்கு நமக்கு ஓகேன்னு தோணும். ஆனால் 2வது வட்டி கட்டும்போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில், கூட்டுறவு சங்கம் இந்த மாதிரி இருக்குல்ல, அங்கெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த கூட்டுறவு சங்கம் இது மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கட்டினா கூட போதும். வட்டியுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பெருசாக நீங்கள் பயப்படுற அளவுக்கு உங்களுக்கு வட்டி இருக்காது. அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட்டில் கொண்டு போய் வச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கறக்கு, அது உங்களுக்கு மாதம் பணம் கட்ட முடியல அப்படின்னாலுமே நீங்கள் கூட்டுறவுல எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நீங்கள் வட்டி கட்டி கூட ஒன்று அதை மாற்றி வச்சுட்டு வரலாம். இல்லைன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கட்டி, இல்லை கடைசியில் நீங்கள் ரொக்கமாக கட்டி கூட அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ப்ரைவேட்டில் நமக்கு அதிகமாக கிடைச்சா போதும்னு அந்த சமயத்துக்கு மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா அப்படி உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஆர்வமாக தான் இருப்பீங்க. அது பண்ணுறது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக உங்களுக்கு இது பின்னாடி கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இதை நீங்கள் ஒரு தடவை 2 தடவை அனுபவப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா இதை கரெக்டாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் சொல்கிறது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மாதம் கம்மி வட்டி, இங்கே கூட்டுறவுலலாம் நீங்கள் அப்படி கவர்மெண்ட் சம்மந்தமாக போயிட்டிங்கன்னா கம்மியாக நீங்கள் கட்டிக்கலாம் வட்டி, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஏதாவது இந்த ஏலச்சீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் நீங்கள் பணம் சேர்த்துட்டே வாங்க.
சேர்த்துட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் 1,00,000 இல்லை 50,000 அந்த மாதிரி கொண்டு போய் கட்டி நீங்கள் சீக்கிரமாக உங்கள் நகையை மீட்டுடலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி உங்கள் செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு வட்டியும் கட்டணும், அது போக நீங்கள் ஒரு அமௌண்ட் இதுக்கு வந்துட்டு நீங்கள் சேர்த்தியும் வைக்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது உங்களுடைய ஆடம்பர செலவுகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சிக்கனமாக இருந்து நீங்கள் ஒரு சீட்டு போட்டு, ஏன்னா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் நீங்கள் உங்களை சிக்க வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஓகே நம்ம இது வந்துட்டு இந்த பணம் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போது அந்த மாதிரி பணம் கட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் நீங்கள் கட்டி அந்த நகையை சீக்கிரமாக மீட்டுடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலைக்காக நம்ம இப்படி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக முதல்ல இருந்தே என்னென்னா இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் எப்படி இருந்தாலும். ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்காகவே இருந்தாலும் சரி, எப்போ ஒரு மருத்துவ செலவு வருதுன்னெல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்போது அதுக்காகன்னு நீங்கள் ஒரு அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கணும். இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு வேணும்னு. அப்போ நீங்கள் பெருசாக அந்த அவசரத்துக்கு போய் நீங்கள் கடன் வாங்கணுங்கிற சூழ்நிலையும் வராது. கடன் வாங்கி இந்த மாதிரி வட்டி கட்ட முழிச்சிட்ருக்கணுங்கிற அவசியமும் இருக்காது. 2வது இந்த மாதிரி வீடு வாங்குறதுக்கு தான் இல்லை லேண்டு வாங்குறதுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு சொத்து வாங்கி இது பண்ணுறீங்கன்னா கடன் இல்லாமல் வாங்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், ஏங்க இந்த காலகட்டத்தில் கடன் இல்லாமல் நம்ம ஒரு வீடு வாங்க முடியுமா, இல்லை ஒரு லேண்டு வாங்க முடியுமா அப்படின்னு. வாங்கணுங்க. ஏன்னா நீங்கள் கடன் பட்டு போய் ஒரு வீட்டையோ ஒரு இடத்தையோ வாங்கி போட்டுட்டு 2வது நீங்கள் அதுக்கு கடன் கட்டிகிட்டே இருக்கும்போது அந்த நீங்கள் வாங்கின சந்தோஷம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒரு வீட்டையோ இடத்தையோ வாங்கியிருக்கோம், நம்ம பேரில் இருக்குது அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த கடனை கட்டணுமே அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் இருப்பீங்க. அதனால் இப்போ நீங்கள் இடம் வாங்கிறதுக்கு பதிலாக இன்னும் 2 வருஷம் கழித்து வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்கான அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சுக்குவேன், முடிஞ்ச வரைக்கும் நான் கடன் இல்லாமல் வாங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு 70% அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கணுங்க. மீதி 30% ஓகே, எல்லோரும் வந்து ஃபுல்ஃபில்லாக இப்போ ஒரு 20 லட்சத்துக்கு வீடு வாங்குகிறோன்னா 20 லட்சத்தையும் கையிலேயே வச்சுட்டெல்லாம் இருக்க முடியாது. அதனால் ஒரு குறைஞ்சது ஒரு 15 லட்சமாவது 15 லட்சம் 16 லட்சம் நம்ம கையில் இருக்குது. ஓகே, ஒரு 4 லட்சம் ஏதாவது லோன் போடணும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது நகை அடமானம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்கள் பாதி தான் என் கையில் இருக்குது, மீதி பாதிக்கு நான் லோனாக தான் போடுவேன், இல்லை நகையை தான் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பின்னாடி தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆயிரும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. ஆனால் எல்லாருக்குமே தோணிகிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று நம்ம வாங்கணும், சரி பரவாயில்ல, நகையை வந்து நம்ம எனி டைம் கழுத்துலையா போட்டுட்ருக்க போகிறோம், அதுக்கு ஒரு வீடாக வாங்கினா நம்ம சொந்த வீட்டில் போய் உட்காந்துக்கலாம், இல்லை இடமா வாங்கி போட்டால் நம்ம பேர்லேயும் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு சொத்து இருக்குங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஆனாலுமே அவசரப்பட்டு இந்த சின்ன ஒரு ஆரம்ப கால சந்தோஷத்துக்காக நீங்கள் அவசரப்பட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கடன் இருக்கேன்னு நீங்கள் அதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70% உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடனே என்ன கேட்டால் வாங்குகிற மாதிரி பண்ணிக்காதீங்க. இந்த நகையுமே வந்துட்டு இந்த மாதிரி அடகு வைக்கிறது இதெல்லாமே வேண்டாம். ஒருவேளை அப்படி யாராவது ப்ரைவேட்டில் வச்சுருந்தா கூட அதை மாற்றி எடுத்து கவர்மெண்ட் இதில் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வட்டி குறைவாக இருக்கும். இன்னும் ப்ரைவேட்லேயே வச்சுருந்து வட்டி அதிகமாக கட்டி சிரமப்படாதீங்க. ஏழைகள் ஈஸியாக சம்பாதிக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்.